உண்மையான நண்பன் யாருன்னு சொல்லி கொடுக்கும் ஒரு அருமையான கதை. ஒரு பெரிய காட்டுல ஒரு யானை இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப கவலை. எனக்கு ஒரு நண்பன் கூட இல்லையேன்னு தினமும் சோகமா இருந்துச்சு. ஒரு நாள் அது காட்டுல இருந்த குரங்கிடம் போய், நீ என்னோட நண்பனா இருப்பியான்னு கேட்டது. அதுக்கு குரங்கு என்ன சொன்னது தெரியுமா? என்ன மாதிரி உன்னால மரத்துல தொங்க முடியாது, அதனால உன்னை என்னால நண்பனா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. பாவம் யானை ரொம்ப வருத்தப்பட்டது. அடுத்தது அது முயல் கிட்ட போனது. நீ என்னோட நண்பனா இருப்பியான்னு கேட்டுச்சு. உடனே முயல், என்னோட வீட்டுக்குள்ள உன்னால வரவே முடியாது, நீ ரொம்ப பெரிய உருவம், அதனால உன்னோட நட்பு வேண்டாம்னு சொன்னது. அதை கேட்ட யானை இன்னும் சோகமா நடந்து போயிடுச்சு. அப்புறம் அது ஒரு தவளைய பார்த்து அதுகிட்டையும் அதே கேள்வி கேட்டது. தவளை சிரிச்சுக்கிட்டு, என்ன மாதிரி உன்னால குதிக்க முடியாது, அதனால உன்னை நண்பனா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சான். அப்படி காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி யானைய நண்பனா ஏத்துக்க மறுத்துட்டாங்க. யானைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா ஒரு நாள் அந்த காட்டுல பெரிய பிரச்சனை வந்தது. எல்லா விலங்குகளும் பயந்துட்டு ஓடி வந்தாங்க. அப்போ ஒரு கரடி கத்திக்கிட்டே வந்துச்சு. ஓடுந்த ஒரு பயங்கரமான புலி எல்லாரையும் துரத்தி வருதுன்னு சொன்னது. எல்லாரும் உயிர் பிழைக்க ஓடினாங்க. ஆனா அந்த யானை மட்டும் பயப்படல. அது தைரியமா புலிக்கு எதிரா நின்னுச்சு. தன்னோட பெரிய பலத்தால புலிய விரட்டி எல்லா விலங்குகளையும் காப்பாத்திடுச்சு. அப்பதான் எல்லா விலங்குகளும் தாங்கள் செய்த தப்பை உணர்ந்தாங்க. அவங்க எல்லாரும் யானை கிட்ட வந்து, நண்பனா இருக்க உருவமும் தேவையில்லை, நிறமும் தேவையில்லை, நல்ல மனசு இருந்தா போதும், நீதான் எங்களோட உண்மையான உயிர் நண்பன்னு சொன்னாங்க. அந்த நாள்ல இருந்து அந்த யானைக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கணும் தெரியுமா? ஒருத்தரை உருவத்தாலோ நிறத்தாலோ திறமையாலோ மதிக்க கூடாது. நல்ல மனசுதான் உண்மையான நட்புக்கு முக்கியம். சரி குழந்தைகளா, அடுத்த கதையில சந்திப்போம். பாய்.